இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் கலிகூற கடவோம். இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறபடி சொந்த பேச்சை பேசாமல் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமாக raise your voice and give all glory to God. Let us worship our Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஒன்றும் குறைவுபடாது கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால். ஒன்றும் குறைவுபடாது கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால். தகப்பனை போல் சுமந்திடுவார், மணி போல் காப்பார். சதமா தகப்பனை போல் சுமந்திடுவார், கண்மணி போல் காப்பார். வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. உனக்கு he never allow any plague. ஒன்றும் குறைவுபடாது கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால். ஒன்றும் குறைவுபடாது கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால். எக்காலம் நாம் ஊதிடுவோம், எதிரியை வென்றிடுவோம். எக்காலம் நாம் ஊதிடுவோம், எதிரியை வென்றிடுவோம். சிலுவை கொடி பிடிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். நல்ல கைதட்டி சிலுவை கொடியை பிடிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். ஒன்றும் குறைவுபடாது கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால். ஒன்றும் குறைவுபடாது கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் மேல் கர்த்தர் அபிஷேகம் இறங்குகிறார், உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிறு பிள்ளையை போல தாழ்த்துங்கள், தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு விடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குவே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குவே. ஹல்லேலூயா. சந்தோஷம் 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 என்னில் பொங்குவே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் பெரிய காரியத்தை, மகா பெரிய அற்புதத்தை, நீ எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை. ஆமென். ஹல்லேலூயா. Glory glory.
தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. வேகமாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன் பந்தியை ஆசீர்வதிப்பேன். I will bless your table. I will bless your provision. எனக்கு அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 128 அதிகாரம் 3 வசனத்தை வேகமாக வாசிப்போம். சங்கீதம் 128:3 என்ன சொல்கிறது? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் வாசிங்க. கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். அல்லேலூயா. நாம ஒரு இடத்துலையும் பிள்ளைகள் ஒரு இடத்துலையும் இருக்கிறது கிடையாது. எங்கோ அவர்கள் கிழக்கிலையும் மேற்கிலையும் இருந்து கொண்டு கடவுள் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று சொல்வதில்லை. ஒருத்தர் பேசாமல் இருந்து கொண்டு தேவையில்லாத கோர்ட்டு கேசுகளை வைத்துக் கொண்டு இருப்பது வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவர்கள் மன்னிக்க பழகிக்கொள்ள வேண்டும், மறக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப லார்ட் வாண்ட் டு பிளஸ் யுவர் டேபிள். எனக்கு அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பந்தி ஆசீர்வாதமா இருக்கு. பந்தின்னு சொன்னா அங்க வெறுமனை சாப்பாடு, வெரைட்டியா இருக்கிற சாப்பாடு மட்டும் இல்லைங்க. நிறைய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆள் என்ன செய்ய முடியும்? உலகத்துல இந்த எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வீட்டில் போதுமான சாப்பாடு, அரிசி, பருப்பு காரியங்கள் இருக்கவே இருக்காது. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் போதுமான அளவு நிறைய வச்சுக்கிட்டு என்ன செய்யறது தெரியாம கஞ்சத்தனமா, பெசிலித்தனமா ஆளுக்கு ஒரு கப் ராகி மால்ட், அதுக்கு பேர் கிராமத்தில் கூழு, கேப்ப கூழ், அதுக்கு ஆங்கிலத்தில் ராகி மால்ட் சாப்பிடுகிறோம் என்று இருப்பாங்க. அப்படி இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நொறுங்கி தின்னா 100 வயசு. தமிழ்நாட்டில் பழமொழி இருக்கு. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறதுக்கு காரணம், உங்களுக்கு தம்முடைய ரத்தத்தையும் தம்முடைய மாமிசத்தையும் கொடுத்து தன் ஜீவனை கொடுத்ததுக்கு காரணம், கிறிஸ்தவங்கிற புது மார்க்கத்தை உருவாக்குறதுக்கு அல்ல, உன்னை சாட்சியாக மாற்றுவதற்காக, உங்களை சாட்சியா மாற்றுவதற்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க வேகமாக யோபின் புஸ்தகம் 36 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்க கேட்போமா? Please turn your Bible to Old Testament, the book of Job, chapter 36, verse 16. 36:16 என்ன சொல்கிறது பாருங்க. அப்படியே அவர் உன்னை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்குகிறதுக்கு ஆள் இல்லாதபடிக்கு உன்னை விசாலத்தில் வைப்பார். உன்னுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. யோபு 36:16 மிக தெளிவாக சொல்கிறது, இனி உன்னை ஒடுக்குவதற்கு ஒருவனும் இருக்க போகிறது இல்லை. நீ விசாலத்தில் உன்னை கர்த்தர் வைக்க போகிறார். உன்னுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது யோபுவோட வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா? முதலாவது அவர் ஆவிக்குரியவராக, ஆண்டவருடைய சித்தத்தை அறியாதவராக இருக்கும் பொழுது பிரச்சனை அப்படி இருந்தது. ஆனா நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, யோபு 42க்கு வரும் பொழுது ஒவ்வொருவரும் தங்க காசுகளை கொண்டு வந்து கொடுக்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய யோபுவுக்கு தன் முன்னிலைமையை விட பின்னிலைமையை கர்த்தர் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். அப்ப எல்லா மனுஷனுக்குமே ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கும், ஒரு பிரசன்ட் டென்ஸ் இருக்கும், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகிற காலம். இந்த வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்னு யாரும் சொல்லவே முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எனக்கு ரொம்ப 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 கெட்ட பழக்கம் ஒன்று இருந்தது. என்னன்னா, எப்போ பார்த்தாலும் ஜோசியம் பார்ப்பேன். பாருங்க, ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு இயேசு யாருன்னு தெரியாத பொழுது தினத்தந்தி பேப்பர் தான் அப்போ ஃபேமஸ். தினத்தந்தி பேப்பர் எடுத்தா அந்த ராசி பலன் எங்க, என்ன லக்கணம், என்ன சொல்லுது அதில் போட்டிருக்கு. இன்னைக்கும் கூட டிவியில் பார்ப்பீங்களே, மேச லக்கணக்காரர்களே, கடக ராசிக்காரர்களேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. பாருங்க, இப்படித்தான் ஒரு முறை
அந்த நாட்களில் நான் சொல்வது 1984 82ஆம் ஆண்டு நான் படித்து முடித்தேன். 84ஆம் கொஞ்சம் வாலிமைங்க. 84ஆம் ஆண்டு நான் என்ன செய்தேன், நான் தொழில் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ அந்த எங்கள் பகுதியில் ஒரு ஜோசியக்காரர் வந்து சவால் விட்டுக்கிட்டு இருந்தார். நான் சொல்றது அப்படி நடக்கும் சார், உன் ஜாதகத்தை கூட அப்படி இப்படி கணிச்சார். கடைசியில் அவர் அப்போ கட்டிட இன்ஜினியர் இல்லையா, 84ல் 1001 ரூபா தட்சணை. எவ்வளவு? 1001 ரூபா 84ஆம் வருஷத்தில். அப்போ சவால் போடுறோம். சரி, நான் வந்து ரொம்ப வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸாக இருக்கேன்யா, கடைசியில் இப்போ தான் கொஞ்சம் உட்காந்து தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நீ எனத்தையாவது குட்டி கட்டா பண்ணிடாத, நீ கேட்குறபடி 1001 ரூபா இந்த நடக்கலை. இத்தனை நாளைக்கு அவர் சொல்கிறார், இத்தனை நாளைக்குள்ள நடக்கும்னு வேற சொல்கிறார். இத்தனை நாளைக்குள்ள நடக்கலைன்னா நீ ஜோசியமே பார்க்கக்கூடாது. இந்த தெருவில் அருப்புக்கோட்டையில் எங்கனையாவது உடைய பார்த்தேன், உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தட்டா புட்டான்னு சொல்லி முடிச்சுட்டார். 1001 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன நாட்களுக்குள்ள அல்லது அதுக்கு அடுத்து சில நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்தேன், அந்த காரியம் நடக்கவே இல்லை. கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வசமாக என் கண்ணில் மாட்டிக்கிட்டார். ஒரு தெருவுக்குள்ளே நான் பைக்கில் போகிறேன், அவர் எதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. என்னை பார்த்தாரோ இல்லையோ தப்பிச்சு தெரிச்சு அவர் ஒரே ஓட்டமாக ஓடியே போயிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட எனக்கு அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜோசியத்தினாலையும் மாந்திரிகத்தினாலையும் எதையும் செய்ய முடியாது. உங்களுக்கு கொழுமையான காரியங்களை தர முடியாது. கொழுமை என்பது டெய்லி கோழியும் சிக்கனும் மீனும் அப்படியே பருப்பும் நெய்யும் சாப்பிட்டுட்டு இருந்தால் தான் கொழுமையா? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீதிமான்களின் ஆத்துமா கொழுமையா இருக்கும். கொழுமைனா என்ன? பயமில்லாத வாழ்க்கை, எதிர்காலத்தை குறித்த பயமில்லாத வாழ்க்கை. இன்றைக்கு இளைஞர்களுக்குள்ள இந்த காரியம் இல்லை. என்ன செய்யறாங்க தெரியுங்களா? தனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, வேலை கிடைக்குமா தெரியாதனால சாதாரணமாக இன்னைக்கு உலகத்தில் சில கெட்ட பெற்றோர் என்ன சொல்றாங்க, போற இடத்துல புளியங்கொம்பா பார்த்து பிடிச்சுக்கடி. என்னங்க, போற இடத்துல புளியங்கொம்பா பார்த்து பிடிச்சுக்கப்பா, குட்டு போட்டாலும் என்ன செய்யணுமா, மோதிர கையால குட்டு பேரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவங்களா நீங்க யாரும் இருக்கவே கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும்? கர்த்தர் உனக்கு கொழுமையான பந்தியை வைத்திருக்கிறார், அது வரும் வரைக்கும் நீ காத்துரு. நீ திட்டமானதா இருந்து கர்த்தருக்கு காத்துரு. கர்த்தர் உன்னை நன்மையினால் நிரப்புவார். கைகளை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க முதலாவது உங்களுக்குள் இருக்கிற தரிசனத்தை விரிவுபடுத்துங்க. இந்த குண்டாஞ்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய விஷனை பெருசாக்கணும். அல்லேலூயா. பாருங்க, விஷன் பெருசாகணும். எப்படி பெருசாக்கணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. மொர்தெகாயோட வளர்ப்பு பிள்ளை எஸ்தர். மொர்தெகாயோட வளர்ப்பு பிள்ளை, அம்மா அப்பா கிடையாது, இவர் தான் எடுத்து வளர்க்கிறார். அப்போ அவர் ஒரு ஆஃபன், ஒரு அநாத பிள்ளை. அப்போ அவளுக்கு மொர்தெகாய் சொல்றாரு, நான் உனக்கு சொல்றேமா, ராஜாவுக்கு பெண் வேணும்னு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த லைன்ல போய் நீ நில்லுமாங்கிறாரு. நீங்களா இருந்தா போவீங்களா? நீங்களா இருந்தா போவீங்களா? உங்க அம்மா சொல்றாங்க அல்லது நானே சொல்றேன்னு வச்சுக்கிறோமே, ராஜாவுக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, போய் அந்த கூட்டத்தில் போய் நின்று வாப்பா அப்படி சொன்னா நீங்க முதல்ல என்ன சொல்லுவீங்க? ஐயோ ஐயோ, நான் எனக்கு இருக்கிற மூஞ்சி மூக்கும், நான் என்ன பெரிய இந்த கிளியோபாட்ராவா, என்ன போய் ராஜாவுக்கு அந்த வீட்டுக்கு பொண்ணு எடுக்கிறதுல போய் ஜாதகத்தை கொடுக்க சொல்றீங்க, அல்லது இதை கொடுக்க சொல்றீங்க, பேரை கொடுக்க சொல்றீங்க. நான் போய் நிற்க மாட்டேன். என்ன செஞ்சிருவீங்க? முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. ஏன்? உங்களுக்குள்ள அப்படியே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இதெல்லாம் நமக்கு வாய்க்காது, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, அதெல்லாம் அந்த ராசி மச்சம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி எஸ்தர் பேசி நினைச்சிருந்தாளா? நினைச்சிருந்தா அந்த லைன்ல போயிருக்க முடியுமா? அந்த தலைவனோட கண்களுக்கு தயவு கிடைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அகஸ்வேர் ராஜாங்கிறவன் பல பெண்களை பார்த்தவன், கரைச்சு குடிச்சவன் உலகத்தையே. ஆனா இந்த மனுஷியோடு குடும்பம் நடத்தும் போது, ஒரு நாள் தான் குடும்பம் நடத்தும் போது அவனுக்கே சந்தோஷம் வந்துருச்சு. இவதான் பட்டத்து ராணி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்ப அந்த மன திருப்திய அந்த கணவனாகி அகஸ்வேர் ராஜாவுக்கு கொடுத்தது யாரு?
அங்கதான் கடவுள் வர்றாரு, அங்கதான் சர்வ வல்லமுள்ள தெய்வம் வர்றாரு. இன்றைக்கு உங்க குடும்பத்துல நீங்க உப்பு போடாம சமைச்சா கூட, அல்லது ஏதோ அவசரத்துல நீங்க பாட்டு மிளகாயும் புளியும் அள்ளி ஊத்துனா கூட, ஐயோ ஊத்திட்டனே ஆண்டவரே, வந்தா மனுஷன் பிச்சு போடுவானே, நீங்க ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த பாத்திரத்தில் இருக்கிற இந்த குழம்பு ஆசுவதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு தித்திப்பா மாத்திடுவார். அல்லையா சொல்லுவோமாக? ஆண்டவர் ஒரு நாள் மாத்திரங்கிறதுக்காக டெய்லி எனத்தையாவது போட்டு கிண்டி வச்சுக்கிட்டே, ஆண்டவரை இன்றைக்கு மாற்றும், தேனாமிர்தமா மாற்றும் அப்படின்னா அந்த குழம்பு சட்டி அந்த கிச்சன் இருக்காது, உங்க தலை மேலதான் இருக்கும். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் ஒரு முறை கடவுள் தப்பிக்க வைக்கிறாருங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு, உடைய பிள்ளை வந்திருக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க என்று திரும்ப திரும்ப செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டே பாவ மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பாவ மன்னிப்பு இயேசு கடைசி வரைக்கும் தருவார். ஆனா கொழுமையான உன் ஆத்மாவை தரமாட்டாரு. அங்க ஏதாவது ஒரு சிக்ஷையை கொடுத்துருவார், ஏதாவது ஒரு போராட்டத்தில் கொடுத்துருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து ஆலயத்தில் இருக்கிற ஒரு மனுஷி தவறுதலான வாழ்க்கை நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவள் மனம் திரும்பும்படியாக நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன், ஆனால் அவளோ அதை கேட்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லே சொல்லுங்க. பாருங்க 21ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21, 22. அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். பாருங்க, ஆண்டவர் டைமை கொடுக்கிறாரு. இன்னைக்கு கொரோனா இவ்வளவு பெரிய காரியங்களில் உங்களுக்கும் எனக்கு மட்டும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா ஏதோ ஒரு கிருபை மாத்திரமல்ல, இது கொஞ்சத்துல உண்மையாக இருந்தது, இன்னும் கொஞ்சத்துல உண்மையாக இருக்காதா என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தவணை கொடுக்கிறாரு. அல்லே சொல்லுவோமா? நம்ம என்ன செய்யறோம்? அந்த தவணையை மிஞ்சி போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தான் நான் நினைச்சதெல்லாம் நடக்குது, எனக்கு தான் ஜெபம் பண்றதுக்கு எலிசான்பு இருக்காரு என்று சொல்லி துணிகரமா நடந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி நடந்தோம்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எனவே தவணை கொடுத்தேன், அந்த தவணையை அவ மீறி நடந்ததுனால அடுத்து என்ன செய்வேன்? அவளை கட்டிலுக்கு கிடையாக்கி. யோசிச்சு பாருங்க, அவளை படுக்கையில போட்டுருவேங்கிறாரு. அது மட்டுமல்ல, அங்க இன்னொரு காரியம் சொல்றாரு, அவளோட தொடர்புடையவர்கள், அது கள்ள தொடர்போ நல்ல தொடர்போ தெரியாது, அவளோடு கூட விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. அப்ப பாருங்க, சபையில இருந்தா செக்யூர் தான், ஆனா அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு ஏற்றபடி நீங்க இருக்கணும், ஆண்டவர் கொடுக்கிற கிருபைக்கு ஏற்றபடி இருக்கணும், ஆண்டவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு ஏற்ற பயத்தோடு நடுக்கவும் இருக்கணும். எல்லாத்தையும் இதெல்லாம் வாலிபத்தில் செய்யறது தான், இதெல்லாம் எல்லாருமே செய்யாததா அப்படின்னு நினைக்க கூடாது. நான் தைரியமாக சொல்கிறேன், என்னுடைய 24 வயது வரைக்கும் எனக்கு இதுதான் சத்தியம், இப்படித்தான் வாழணும்னு ஒரு பயலும் சொல்லல. அதனால நாங்க தப்பு பண்ணோம். அப்படி இருந்துமே கடைசியில் ரட்சிக்கப்பட்ட பின்பு உடனே ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கல. நாங்க செய்த ஒவ்வொரு தவறுக்காக மன வருத்தம் அடைந்து நீதியை சரி கட்டி அதுக்கப்புறம் தான் எங்களை ஆசீர்வதிச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவர் ஏதோ லேசா எல்லாத்தையும் மன்னிச்சு சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருன்னு சொன்ன உடனே எல்லாம் நடந்துரும் நினைக்காதீங்க. அவர் மன்னிப்பாரு, ஆனா காரியத்தை கணக்கா குறிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாரு. யாரும் தப்பிக்க முடியாது. அது எலிசா இருந்தாலும் தப்பிக்க முடியாது, இன்னும் மிக பிரமாணமான ஊழியக்காரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. எல்லாரையும் அவர் தராசுல வச்சிருவாரு. பாருங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதைத்தான் தானியேலின் புத்தகத்துல பார்க்கிறோம். அந்த நாட்டு ராஜா யாரு? பாபிலோன் ராஜா. அவன் குடிச்சிட்டு இன்னும் சாராயம் குடிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கப், தேவனுடைய ஆலயத்திலிருந்து வந்த பொன் பாத்திரங்களில் ஊத்தி குடிச்சானா? எங்க சாதாரண டம்ளர்ல ஊத்தி குடிச்சா பத்தாதா? அவன் நாட்டுல தங்கம் இருக்கு, அதுல ஊத்தி குடிச்சா பத்தாதா? அவனுக்கு இந்த இஸ்ரவேலின் தேவனை அவமானப்படுத்தணும், அதுதான் அவனோட எண்ணம். அப்ப என்ன செய்யறான்? எங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தா நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அந்த இஸ்ரவேலின் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த தங்க கிண்ணத்தெல்லாம் எடுத்துட்டு வாடா, அதுல ஊத்துறா, இன்னைக்கு அதுல தான்டா குடிக்கணும். இல்லையா சொல்லுங்களேன். பெருமைக்காக அங்க செய்யறான். என்ன நடந்தது? அது வரைக்கும் அமைதியா இருந்த ஆண்டவர் அங்கு மனுஷ ரூபத்தில் இறங்கல, கை ரூபத்தில் இறங்குறார். இல்லையா சொல்லுவோமாக. ஒரு கை உறுப்பு அங்க வந்து விட்டது. பழைய காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மாயாவின்னு ஒரு கை மட்டும் வரும். அந்த படம்லாம் இப்ப எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது.
நான் இந்த இதை நினைக்கிறேன், ஒரு கை உறுப்பு மட்டும் வந்து எழுதுது, அவ்வளவுதான். ஒரு கையை பார்த்ததுக்கு அவனுக்கு தொடை நடுங்கி ட்ரெஸ்ஸு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் அவுந்து விழுந்து கத்தி குமுறி அவன் செத்து போனான். அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் ஒரு கையை காமிச்சதுக்கே பாபிலோன் ராஜாவால் தாங்க முடியலையே, முழு கோபத்தையும் ஆண்டவர் காமிச்சா தாங்க முடியுமா அவங்களால? அதனாலதான் சொல்றாரு, நான் உன்னை ஒடுக்கிறவளுக்கு இடம் கொடுக்காம உன்னை விசாலத்துக்கு கொண்டு வந்து உனக்கு கொழுமையான சாப்பாடை கொடுப்பேன். ஆனா நீ கொழுமைய நான் கொடுக்கிறேங்கிறத தவறா புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் பழைய பாவத்துக்கு போகாத, திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போகாத. நீ அப்படி போனா உன்னை கட்டிலுக்கு இடையாக்கி போட்டுருவேன். நீங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்களை போய் பாருங்க, ரிட்டையர்டான பிறகு மாத்திரமில்ல, நல்ல வாலிப வயசுல நடக்க முடியாம கட்டில கிடக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அருமையான, நீங்க உலகம் தெரியாம இருந்துகிட்டு இருக்கீங்க. இவ்வட்டுமாவது உங்களுக்கு ஆண்டவர் ரிட்டையர்டான பின்பும் பெலனை கொடுத்துருக்கிறார். பேரம்பேத்திய பாண்டத்த பின்பு நடந்து நீங்களா உங்க சொந்த கடமையை செய்யறதுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களை கொழுமைப்படுத்துகிறார், கொழுமைப்படுத்துகிறார். சிலர் சொல்வாங்க, கொழுமையானதை டெய்லி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துருமே ஐயா. இன்னைக்கு டாக்டர்கள் அது ஒரு வியாதி கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னங்க? கொலஸ்ட்ரால். அது என்ன கொலஸ்ட்ரால்? தேவையில்லாத கொழுப்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சான், உடம்புல படிஞ்சிருச்சான். அதனால ரத்தம் சரியா ஓடலையாம். கொலஸ்ட்ரால்னால தான் தஸ்ஸு புஸ்ஸுன்னு டயர்டெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கொழுமையானதை சாப்பிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருந்தா நீ உருண்டு திரண்டு என்ன செஞ்சிருவ, கொலஸ்ட்ராலுக்குள்ள தான் போயிருவ. அதனால தான் உனக்கு டெய்லி வேலை கொடுக்குறேன், என் வசனத்தை தியானி, கதறு, கைகளை தட்டி கதற சோதரிப்போமா. அதுல சொல்லுங்க, சாப்பிட்றதுக்கு ஏற்ற அளவு வேலை செஞ்சாச்சுன்னா வியாதி வருமா? சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு ஏற்ற அளவு, சொல்லுங்க, சாப்பிடுகிறதுக்கு ஏற்ற அளவு வேலை செஞ்சாச்சுன்னா வியாதி கிடையாது. சும்மா வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வச்சிரும். அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முழுசும் கொழுப்பாவே கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு சீசன், அளவு ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, சொல்லுங்க, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி 3 மாசத்துக்கு ஒரு சீசன் கொடுக்கிறாரு. வருஷத்தை 4ஆ பிரிச்சு வச்சு கொஞ்சம் ஒரு 4 மாசம் அள வைக்கிறார், அடுத்த 4 மாசம் சந்தோஷம் பட வைக்கிறார், 4 மாசம் புதிய ஆத்துமக்களை கொண்டு வர்றாரு, அடுத்த 4 மாசம் ஒண்ணுமே இல்லை. இப்படி காலங்களை பூரா மனுஷனுக்கு பிரிச்சு வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால நீ மிதமிஞ்சி போகக்கூடாது என்பதற்காக, உங்களுக்கு பெருமை வரக்கூடாது என்பதற்காக. நமக்கெல்லாம் பெரிய சக்கரவர்த்தியாக, ஆவிக்குரிய மனுஷனாக 3ஆம் வானம் பரதேசு வரைக்கும் போனவருக்கு யார்? அவரு சவுலா இருந்து பவுலா மாறினவர். அவருக்கே கடவுள் என்ன செஞ்சாராம்? குத்தும் முள்ளாக ஒரு சாத்தானின் முள்ளாக ஒரு பிரச்சனை வச்சிருந்தாராம். எதுக்கு? அங்க அவர் தெளிவா சொல்றாரு, நான் பெருமை பாராட்டி வீழாத படிக்கு. சொல்லுங்கலாம், மைகளை திறந்து சொல்லுங்க, பெருமை பாராட்டி விழுந்து போகாத படிக்கு, தெய்வத்தை விட்டு போகாத படிக்கு. அப்ப நாம் இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நீ என்ன கொழுமை கொடுத்தாலும், நீ என்ன செழுமை கொடுத்தாலும் நான் உங்களுடைய பாதத்தில் தான் உட்கார்ந்துருப்பேன். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. அதைத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். ஆடு மாடு பொன் வெள்ளி எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்க ஜெப நேரத்தை குறைக்கல, தியானிக்கிற நேரத்தை குறைக்கல. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாலே ஜெப நேரத்தை விட்டுறோம். நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தது முக்கியமா, இயேசு முக்கியமா? நீங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் என்ன செய்யணும்? வாங்க, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ஒரு நிமிஷம் உட்காருங்க, அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லி நீங்க அவங்க முன்னாடி ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து காமிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக. இன்னைக்கு அப்படி எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் பெஸ்டா கொடுக்கணும். ஷர்ட் கொடுத்தா அது பிராண்ட் ஷர்ட் கொடுக்கணும், பைக்கு கொடுத்தா பிராண்ட் பைக்கு கொடுக்கணும், பேனா கொடுத்தா பிராண்டா கொடுக்கணும். நல்லது. அப்ப நீ பிராண்ட் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும்ல. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் வந்தா போதும்னு சொன்னா அப்படித்தான் கொடுப்பாரு. நீ சுருக்கமா தான் ஜெபம் பண்ணப்பா, அதனால சுருக்கமா தான் உனக்கு தருவேன்னு சொல்லிடுவார். வேண்டாம், தயவு செய்து. இந்த பந்தி வரும்போது மாத்திரம்தான் கூடவே நிறைய வேலைகள் வரும். பந்தினா சும்மா வந்துருமா?
எத்தனை பேர் வீட்டில் வேலைக்காரி வச்சு சமைச்சிட முடியும்? அப்போ சில வீடுகளில் நாம தான் வேலை செய்யணும், நாம தான் பாத்திரம் கழுவணும். அப்போ அதை சந்தோஷமா செய்யணும். அல்லே சொல்லுவோமாக. எனக்கு அதிக வேலை வந்துருச்சு. சில இந்த கொரோனா டைம்ல நிறைய தாய்மார்கள் சொன்ன காரியம் அதுதான். முந்தியெல்லாம் காலங்காத்தால எல்லாம் ஸ்கூலுக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன் ஓடிடும். இப்போ உட்காந்துக்கிட்டு 10 மணிக்கு காப்பியை போடுங்குது, 12 மணிக்கு வடையை சுடுங்குது, 3 மணிக்கு டீயை போடுங்குது. இப்போ பெண்கள்லாம் வேலைக்கு செஞ்சே ஓஞ்சிட்டோம் பாஸ்டர் அப்படின்னாங்க. அது சந்தோஷமா என்னணும். அல்லேலூயா. நீ யாருக்கு செய்யற? உன் மகனுக்கு செய்யற, உன் புருஷனுக்கு செய்யற. நீ யாருக்கு செய்யற? உனக்கு செய்யற. அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்புறம் எப்படி அங்க போய்கிட்டு முறுமுறுப்போடு இந்த பயலுக்கு ஆக்கி போடுறேன் பாரு என்று சொல்லி கணவனை திட்டிக்கிட்டே நீங்க சமைச்சீங்கன்னா என்ன ஆகும்? அங்க சமாதானத்தின் ஆவியானவர் இருக்க மாட்டார். அப்ப நான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியம், இந்த பந்தி என்பது மாபெரும் காரியம். ஆண்டவர் அப்ப உங்களை அவ்வளவு தூரம் பெருக பண்ண அவர் திட்டம் வச்சிருக்கிறார். நீங்க அந்த திட்டத்தை மீறாதீங்க. பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். மத்தேயின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. மேத்யூ சாப்டர் 9 verse 10 வாசிங்க. பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரர்கள் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீஷர்களோடும் கூட பந்தி இருந்தார்கள். அப்ப உங்க சொந்தக்கார மட்டும் வர்றதில்ல. யார் வரணும்? முகம் கண்ணு மூக்கு தெரியாதவங்களாம் வரணும். பாருங்க, நேற்று தினத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். திருச்சி பட்டணத்துல ஒரு படிச்சுட்டு வேலை இல்லாத ஒரு பையன், அம்மா, அப்பா, அவங்க தங்கச்சி 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்களாம். நம்ம அந்த பிழைப்பு இல்லையே, என்ன செய்யறது? அப்ப நம்ம சாப்பாடாக்கி போடுவோம் என்று சொல்லி வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், புளி சாதம், 1 கப்பு 5 ரூபாய். எப்படி கொடுக்க முடியும்? 5 ரூபாய்க்கு எப்படிங்க ஒரு உணவு கொடுக்க முடியும்? அவங்க சொல்றாங்க, இல்லை நாங்க எங்களுக்கு மக்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு அன்னதானம் மாதிரி இருக்கட்டும் சொல்லி நாங்க ஆரம்பிச்சோம். சரி, என்னாச்சு? டிவியில் கேட்குறாங்க பாருங்க, நீங்க தான் பாக்குறீங்களா எத்தனை பேர் லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் 5 ரூபாய்க்கு பதிலாக வந்து சாப்பிட்டா இவ்வளவு, ஒரு கப்பு தானே 5 ரூபாய், அப்ப 4 கப்பு 5 கப்பு சாப்பிட்டு போறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு பெரிய லாபம் இல்லை, ஆனா எங்களுக்கு தேடி இவ்வளவு கூட்டம் வருது, அதற்காக நன்றி. அல்லேலூயா சொல்லுவோமாக. இதை நாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு செய்யல, இதை ஒரு சேவையாக செய்கிறோம். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு நமக்கு தேவ பிள்ளைகள் யாராவது இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். எத்தனை கிறிஸ்தவ சபையில இப்படிப்பட்ட ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க? யோசிச்சு பாப்போம். பணம் வரல, சர்ச்சு கட்ட முடியல, இவன் கொடுக்கணும் அவன் கொடுக்கணும் சொல்றமே தவிர நம்ம பொது ஜனங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? பொது ஜனங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? நம்ம ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கு எப்படி ஆண்டவரை காமிச்சிருக்கிறோம்? நீங்க ஒரு நடந்த இன்னொரு சம்பவத்தையும் நான் செய்தி ஆதாரத்தோடு சொல்கிறேன். 1523. அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம். இயேசு கிறிஸ்து வந்த பின்பு 1500ஆம் ஆண்டுல ரோம அரசாங்கம் அதுதான் உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சாங்க. பாத்தீங்கன்னா அப்ப கொஞ்சம் கிறிஸ்தவங்க இருந்தாங்க. யார் மூலமா? இந்த கொர்நேலி மூலமா, சவுல் மூலமா, பேதுரு மூலமா. என்ன செஞ்சாங்களாம்? வந்த உடனே கிறிஸ்தவன் சொல்றவனை பூரா காட்டுக்குள்ள அடிச்சு துரத்துறான். சொல்லுங்க, என்ன செஞ்சாங்களா? காட்டுக்குள்ள அடிச்சு துரத்துனாங்களாம். நீங்க எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் சேர்ந்து வாசி பாருங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெள்ளாட்டு தோலை போர்த்து கொண்டு கண்மலைகளிலும் குகைகளிலும் தங்களுக்கு அருமையானவர்களை சாக கொடுத்தாலும் விசுவாசத்தை கைவிடாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த காலம். அப்போ எல்லாரும் அடிச்சு துரத்துட்டாங்களாம். ரொம்ப கஷ்டம். எங்க சர்ச்சை நடக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு இடத்துல, இன்னொரு குகையில, அடுத்த ஒரு குகையில, அப்படியே காட்டு மிராண்டிகளை மாதிரி வாழ்ந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் சந்தோஷமா இருந்தாங்களாம். அப்பதான் பாருங்க, அங்க அந்த வியாதிக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, அனடோயின் அப்படிங்கிற ஒரு வியாதி. இப்ப எப்படி கொரோனாவுக்கு, இந்த வைரஸுக்கு கொரோனா, COVID-19 பேர் வச்சிருக்காங்கல்ல, இது போல ஒரு பெரிய வியாதி வந்துருச்சான். கூடவே ஜனங்களுக்கு அம்மை நோய் வந்துருச்சான். யாருக்கு வருது? இந்த நாட்டுக்குள்ள ரோம அரசாங்கத்துக்குள்ள இருந்தவங்களுக்கெல்லாம் வருது. தொட்டமே அப்படியே வைரஸ் பிடிச்சு செத்து போறாங்க. அப்ப என்ன செய்யறான்? பிள்ளைகள், அப்பன், ஆத்தா, பிள்ளைகள் எல்லாம் தங்களுக்கு அருமையானவளை போட்டுட்டு ஓடுறான் உயிர் தப்பிக்கிறதுக்கு. கடைசியில் வீட்டில் கைவிடப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? ஐயோ சோறு இல்லையே, ஐயோ சாப்பிட முடியலையே, ஐயோ வியாதி வந்துச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த காட்டுக்குள்ள இருந்த கிறிஸ்தவர்கள்
இந்த கூக்குரல் கேட்டு அவங்க நாட்டுக்குள்ள வந்தாங்களாம். அல்ல சொல்லுவோமாக. ஏங்க நீங்க வருவீங்களா? அவங்களே பெரும் வியாதி விஷ வைரஸ் பரவி செத்துக்கிட்டு கிடக்காங்க. நம்ம எதுக்குடா அங்க போகணும்? நம்ம சேஃபா இங்க இருந்துக்குருவோம். ஒரு தடுப்பு சுவரை போடு, நம்ம மாஸ்க் போட்டுக்குருவோம், சானிடேஷன் போட்டுக்குருவோம், அரசாங்க சட்டத்தை மீறக்கூடாது, நம்ம போய் சாகக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா அன்றைக்கு இந்த கிறிஸ்தவங்க என்ன செஞ்சாங்களாம்? தைரியமா ஊருக்குள்ள போனாங்களாம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? எங்கள் மேல் இயேசு ரத்தம் இருக்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் குணமாக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தைரியமா போய் எல்லாருக்கும் சேவை செஞ்சாங்களாம். எல்லாருக்கும் மருந்து மாத்திரைகள் அவங்கவுங்க காட்டுல இருந்து பிடுங்கிட்டு வந்த அந்த மூலிகை செடி அது இது வச்சு சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு, மருத்துவம் இல்லாதவனுக்கு மருத்துவம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆயிடுச்சு? அந்த நாட்டு அரசாங்கம் இவர்களை இப்பொழுது அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டது. அல்லே சொல்லுவோமாக. ராஜாவே முடியாம படுத்து கிடக்கான், இவன் போய் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்றான் அவனுக்காக. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இத்தாலி போன்ற நாடுகள் ரோமன் கேத்தலிக் சொல்றோம் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட அந்த பிரிவு கிறிஸ்தவம் வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா தியாகம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பக்கத்து வீட்டில் கொரோனான்னு சொன்னா நம்ம வீட்டை அடைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு வெளியே வர மாட்டேங்கிறோம். பக்கத்து வீட்டுக்கு வந்தா உன் வீட்டுக்கு வரணும்னு சட்டம் இருக்கா? சொல்லுங்க. நீ ஏன் பயப்படுறீங்க? நீங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட ஜெபம் பண்ணணும் அடுத்தவங்களுக்காக. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை பார்க்க முடியுமா? எனக்கு அந்த வீடியோ கேட்டு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. நாடே செத்து கிடக்காங்க, காட்டுக்குள்ள இருக்கிறவன் சுகமா இருக்கிறான். அப்ப இவங்க காட்டுக்குள்ள சுகமா இருந்திருக்கலாமா இல்லையா? ஏன் வந்தாங்க? எப்படியாகிலும் என் ஆண்டவருடைய அன்பை நான் காட்டுவேன். அதான் நான் அடிக்கடி சொல்வேன். பிரபலமா இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க குஷ்டரோக ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கல, மதர் தெரசா தான் ஆரம்பிச்சாங்க. எங்க அங்க போ சர்ச் இல்லை, இங்க சர்ச் இல்லைன்னு சொல்லி தான் பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர எவனாவது நோயாளிகளுக்கு பிணியாளிகளுக்கு உதவி கொடுத்துருக்கானா? வஸ்திரம் இல்லாதவனுக்கு சொல்லுங்க பாப்போம். சும்மா பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை சிஎஸ்ஐ திருச்சபையில எனக்கு அருமையானவர்களே குஷ்டரோக ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை பெந்தேகோஸ்தே போதகர்கள் ஆரம்பிச்சிருக்கோம், சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் கண்டிப்பா பூமியில நீ ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. ஆனா நீ தியாகம் செய்து ஆண்டவருடைய அன்பை நிரூபிக்கலன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் வேட்டு இருக்கு. மதுரை பாஷையில சொன்னா ஆப்பு இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன இருக்கு? ஆமா, ஒரு கல்லு வச்சிருப்பாரு, ஒரு தடைக்கல்ல வச்சிருப்பாரு. நான் வஸ்திரம் இல்லாதபடி வந்தேன், நீ என்னை விசாரிக்கவில்லை. நான் பசியாய் வந்தேன், நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லை. சொல்வாரா சொல்ல மாட்டாரா? அப்ப ஆவிக்குரிய ஊழியமும் வேணும், சமுதாய பணிகளும் வேணும். கைகளை போய் தள்ளி சொல்லுவோமாக. ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும். ஹல்லேலூயா. கண்ட சகோதரத்தை அன்பு கூறாதவன் ஆமா, உங்ககிட்ட காசு இருக்கு, ஒருத்தர் பசியோட வந்து நிக்கிறான், அவன் நல்லவனா கெட்டவனா கொடுக்கணும். போப்பா, என்னை ஏமாத்தினா கடவுளை நீ ஏமாத்துற மாதிரி போ, கொடுக்கணும். நாம இன்னைக்கு என்ன செய்யறோம் தெரியுங்களா? நீ போய் உழைச்சி பிழைக்க கூடாதா? நீ அங்க போற, நீ எங்க போற? அட்வைஸ் தான் நம்ம நல்லா பண்றோம். அட்வைஸ் பண்றதுக்கு ஊரெல்லாம் ஆள் இருக்கு, ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நீங்க நடக்க வைக்கணுங்கிறதுக்கு தான் உங்களுக்குள்ள இந்த திருவிருந்து, உங்களுக்குள்ள இந்த ராபோஜனம். ஹல்லேலூயா சொல்லுவோமாக. நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க, அங்க உங்களை மாதிரி வாலிப பசங்க இருப்பாங்க, நீங்களும் அவங்கள மாதிரியே வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? எங்க வாழ்க்கையில் அதானே இருந்துச்சு. நாம் ஒரே ரூம்ல நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம் காலேஜில். 3 கிறிஸ்தவர்கள், நான் ஒருத்தன் ஆண்டவர் அறியாதவன். 3 பேரும் 4 பேரும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் சீட் அடிப்போம், ஒன்றா தான் தண்ணி அடிப்போம், ஒன்றா தான் சினிமாவுக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, விருதுநகரில் நாங்கள் படிக்கும்போது, சர்ச்சுக்குள்ளே போய் காணிக்க போட்டு வந்துடுறோம்டா, இல்லைன்னா எங்கள் அப்பா கேட்பாரு சர்ச்சுக்கு போனேன்னு கேட்பாரா. நீ அதுக்கு முன்னாடி ஒரு தேட்டர் இருக்கும். இப்போ அந்த தேட்டர் வேற ஆளுக்கு இருக்கு. அந்த தேட்டரில் போய் டிக்கெட் இருந்தது வாசல் நில்றான்வேன். ஒரு நாளாவது ஏய் வாடா எங்களோட வந்து ஜெபம் பண்ணான்னு ஒருத்தனா சொன்னாங்களா? சொல்லல. அப்போ நீ என்றைக்கு நீ காட்ட போகிறா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை படிச்சு முடிச்சு நாங்க வர்றோம். என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்கள் அப்படித்தான் இருந்தாங்க, எங்களை போலதான் இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு என்ன, அவனுக்கு அந்த சாமி, நமக்கு இந்த சாமி. அவன் ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்றான், நான் வெள்ளிக்கும் செவ்வாய்க்கு கும்பிட்றோம், அப்படிதான் இருந்தோம். இல்லைங்க. யூ மஸ்ட் ஷோ வாட் இஸ் த டெஸ்டிமோனிக்கல் லைஃப் த்ரூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சாட்சியின் ஜீவியம் என்பது என்ன அப்படின்னு காட்டுறதுதான் பந்தி. ஹல்லேலூயா சொல்லுவோமாக. ஏன்னா அந்த வசனம் இயேசு சொல்றாரு, அவர் போஜன சாப்பாடு, எனக்கு சாப்பாடு கொடுக்குறியா, எனக்கும் என் சீசர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது,
அங்க பரிசேயர், சதுசேயர், வேதபாரர் வருவாங்க, ஏலபால வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு கொடுக்கறதா இருந்தா இனி சாப்பாடுக்கு கூப்பிடுன்னு அவர் சொல்லியிருக்கார். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. நம்ம நினைச்சோம் எத்தனை பேர் வருவீங்க? 4 பேர். அப்ப 4 ஒன்று 5 பேர் செஞ்சு வச்சுறேன் போதுமா அப்படின்வோம். ஏசு விருந்துக்கு போன வீட்டுல எல்லாம் என்ன சொல்லிருக்காரு? இந்த 4 பேருக்கு 5 பேருக்கு செய்யறதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் வந்தா தெருவே வரும். அல்லே சொல்லுங்க. நல்ல வரமாட்டேங்குது, நல்ல வரமாட்டேங்குது. அப்ப எப்படி உங்க வீட்டுக்கு ஏசு வருவாரு? நீங்க கஞ்சம் பிசுண்டியா இருந்தீங்கன்னா ஏசு வரமாட்டாரு. எதுல எல்லாம் கணக்கு பார்க்கணும், எதுல கணக்கு பார்க்க கூடாதுன்னு உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற தெய்வமா இருக்காரு. எல்லாத்துலயும் கணக்கு பார்த்துக்கிட்டே வளர்ந்தீங்க வச்சுக்கோங்க, உங்க ஆயுசு சுருகிரும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் நீ வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப ஆத்மா கொழுமையா இருக்கணும். உள்ள இருக்கிற ஆத்மா செழுமையா சாட்சியா இருந்தா தான் மீதி இருக்கிற எல்லாமே வரும். பல்லு நல்லா இருந்தா தான் நல்லி எலும்பு போட்டாலும் கடிக்கலாம். பல்லு நல்லா இல்லை. நம்ம பந்தியில் உட்காந்துருக்கோம், இப்போ நல்லி எலும்பு விழுது, எலும்பு கறி, நல்லி எலும்பு வருது, என்ன செய்வீங்க? பார்த்து பார்த்து எனக்கு போய் நல்லியை போட்டிருக்கானே கடிக்க முடியுமா? பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட கொடுப்போம், கடிச்சு உறிஞ்சு குடுறா சாமி, நான் ஊதியாவது பார்த்துக்கிறேன். அப்போ இப்படி இல்லை. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நீயும் அனுபவிக்கணும், உன் பிள்ளைகளும் அனுபவிக்கணும், உன் தலைமுறையே அனுபவிக்கணும். கைகளை தட்டி கத்தரை சோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். எனக்கு அருமையான பிள்ளை, எல்லா தேவ பிள்ளைகளும் ஆயத்தமாகுங்க. இந்த பாடல் பாடுகிற நேரத்தில் காணிக்கை எடுப்போம். இந்த பாடல் பாடுகிற நேரத்தில் தேவனுடைய கரம் இறங்கும். தேவ செய்திக்கு நேரம் ஆயத்தமாகும். இன்றைக்கு உங்கள் வீடு பந்தியினால் நிரம்ப போகிறது. யோபு 36:16 படி உங்கள் வீட்டுக்கு விசாலத்தையும் கொழுமையும் கொடுக்க போகிறார். அதற்கு கர்த்தருக்கு உண்மையா நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.